ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னால உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். நம்மளுடைய நாகாமானுஷம் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய நாகாமானுஷம் சேனலை வந்து நிறைய பேர், அதாவது புதுசா வரக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவும் பார்த்துருங்க. அப்படியே மறக்காம பெல் ஐகானை தட்டிருங்க. உங்க லைஃப்ல இத மாதிரியான அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதாவது நடந்திருந்தா அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டான் மற்றும் மெசேஜ் நீங்க அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிறேன். இந்த டிஸ்பிளேலயும் தெரியும். கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்குள்ளாடி நம்ம போயிடலாம். கதை சொல்லிட்டேன் சார். அதுல உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லியே பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன், நீ கேளு. இந்த சம்பவம் நடக்கக்கூடிய இடங்க, அதாவது வாளையாறு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நடந்த சம்பவம் தாங்க. இந்த வாளையார் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் வந்து தமிழ்நாடும் கேரளாவும் சேரக்கூடிய இடத்துல தான் இந்த வாளையாறு அப்படிங்கிற இடமே இருக்குது. அந்த இடத்துல நடந்த ஒரு அமானுஷ்ய திகில் சம்பவம் தாங்க. இந்த சம்பவத்துல நான் என்னுடைய அப்பா ரெண்டு பேருமே நேரடியாக போய் இந்த சம்பவத்துக்கு சில விஷயங்களை செய்து கொடுத்து அவங்களுடைய உயிரையே காப்பாத்தி இருக்கிறோம். அப்படி இந்த சம்பவத்துல எங்களுக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படிங்கறதுனால இந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு ரொம்பவே தெளிவாகவே எடுத்து சொல்றேங்க. இந்த சம்பவம் நடக்கக்கூடிய காலகட்டம் 2002ங்க. இந்த 2002ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டை சேர்ந்த, அதாவது எங்க கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க தாங்க பானுமதி அப்படிங்கிறவங்க. பானுமதியுடைய ஹஸ்பண்ட் வந்து தங்கராஜுங்க. இவங்க ரெண்டு பேர். அதுக்கு பிறகு இவங்களுக்கு 3 பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க. 3 பெண் குழந்தைகளுடைய வயசு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 5, 10, 15ங்க. அதாவது 3 பெண் குழந்தைகளுக்கும் 5 வருட வித்தியாசம் இருக்குது. அப்படிதாங்க 3 குழந்தைகள் இருக்காங்க. இவங்க வாளையாறுல என்ன தொழில் பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னா, அப்பளம் விற்கக்கூடிய தொழில் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. வீட்டிலே அப்பளம் செய்து அதை வந்து கடையாட்டு கொண்டு போய் போட்டுட்டு அதுல வரக்கூடிய வருமானத்துல இவங்க ஒரு நல்ல நிலைமையில தாங்க அந்த வாளையார் அப்படிங்கிற அந்த பகுதியில வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. இவங்க இருக்கக்கூடிய ஊர்ல இருந்து கிட்டத்தட்ட பக்கத்துல வந்து நிறைய இடங்கள் இருக்குங்க, அதாவது நிறைய கடைகள் இருக்குது. அந்த ஏரியால தாங்க இந்த அப்பள கட்டுகளை கொண்டு போட்டு அதுல வரக்கூடிய காசை வாங்கி நல்ல ஒரு வாழ்க்கை தாங்க இவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய தங்கராஜ் அவர் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு சின்ன ஊர் இருக்குங்க. அந்த ஊருக்குள்ளாடி இவர் அப்பளம் கொண்டு போடுறதுக்காக போவாரு. அப்படி போகும்போது அவர் எப்பவும் சரி ஒரு வீடை பார்ப்பாருங்க. அவர் ஒரு வீட்டை கடந்து போவாருங்க. அந்த வீடு எப்பவுமே லாக் ஆகி தான் இருக்கும். அந்த வீட்டுல ஆளே இருந்த மாதிரி இல்லைங்க. ஆனா ஒரு காம்பவுண்டுக்கு உள்ளாடி ரொம்ப அழகா இருக்குங்க அந்த வீடு. அதாவது சிங்கிளா இருக்கக்கூடிய வீடு தாங்க, மட்டுப்பா வீடு தான். ஆனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீட்டுக்குள்ளாடி வந்து 2 ரூம் இருக்குதுங்க. அதுக்கு பிறகு ஒரு பெரிய ஹால் இருக்குது. அந்த மாதிரியான ஒரு அழகான வீடு தாங்க அந்த இடத்துக்குள்ளாடி அப்படி பூட்டி வைக்கப்பட்டிருக்குது. இந்த வீட்டையும் பார்த்துக்கிட்டே போவாரு. இவர் இருக்கக்கூடிய வீடு வந்து ஒரு ரூம் தான் இருக்குது. அது மட்டும் இல்ல, ரொம்ப சின்ன இடம். அதனால அப்பளக்கட்டுகள் செய்யறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, அதை காய போடுறதுக்கு வாங்குறதுக்கு இட வசதி இல்லை. ஆனா இந்த வீடை பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருது. இப்படியாவது இந்த வீடு யாருக்குள்ளதுன்னு கேட்டு வாடகைக்கு எடுத்துடணும் அப்படின்னு நினைச்ச நம்மளுடைய தங்கராஜ் என்ன பண்றாரு அப்படின்னா, நம்மளுடைய பானுமதி கிட்ட வந்து விஷயத்த சொல்றாங்க. பானுமதியும் இதை கேட்டோன்னே, சரிங்க, நல்ல வீடா இருந்தா பாருங்க, நமக்கு அங்கேயே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. ஆனா இருக்கக்கூடிய வீட்டுல இவங்களுக்கு நல்ல செல்வ செழிப்போட தாங்க இருந்துட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அப்பளக்கட்டுகளை வந்து ரெடி பண்றதுக்காக பக்கத்துல இருக்கக்கூடிய 4-5 பெண்கள்லாம் வந்து வேலை செய்து கொடுப்பாங்க. அவங்களுக்கான சம்பளத்தையும் கொடுத்து தாங்க இவங்க அந்த வேலையை வாங்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த காலகட்ட டைம்ல தான் இந்த வீட்டை பத்தின விஷயத்தை இவர் எடுக்கிறாருங்க கையில. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வீட்டுடைய ஓனர் யாரு அப்படின்னு சொல்லி விசாரிக்கவும் ஆரம்பிக்கிறாரு தங்கராஜ். அப்படி விசாரிக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வீட்டுடைய ஓனர் வந்து அந்த வீட்டுல கிடையாதுங்க. அவர் எங்க இருக்கிறாரு அப்படின்னா, அந்த இடத்தை விட்டு ஒரு 2 கிலோமீட்டர் கொஞ்சம் சிட்டி மாதிரி இருக்கக்கூடிய ஏரியால அவங்க தனியா தாங்க இருந்துட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இந்த ஓனரை பத்தின விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்ட நம்மளுடைய தங்கராஜ் என்ன பண்றாரு அப்படின்னா, வேகமாட்டு அங்கேயும் போறாருங்க. அவங்கள போய் பார்த்து, இந்த மாதிரி அந்த வீடை எனக்கு வாடகைக்கு கொடுங்க, அது சும்மா தானே இருக்குது, நானும் அதை யூஸ் பண்ணிக்கிடுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய தங்கராஜன் சொல்றாருங்க. ஆனா அந்த வீட்டுல வந்து 2 பேர் தான் இருக்கிறாங்க. அந்த 2 ஆம்பளைகள் தான் இருக்கிறாங்க. அந்த 2 நபர்களுமே ஒரே ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்ன அப்படின்னா, நாங்க சொந்த வீடை விட்டுட்டு வாடகை வீட்டுல வந்து இருக்கிறோம். எதனாலன்னு தெரியுமா தம்பி? அந்த வீட்டுக்குள்ள அமானுஷ்ய சக்திகள் நிறைய இருக்குது. அதனால அந்த வீட்டுக்குள்ள வாழ முடியல. அதனாலதான் நாங்க வந்துட்டோம். நீ அந்த வீடை கேட்காதப்பா, உனக்கும் ஏதாவது நடந்துரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்ப தெளிவா தாங்க சொல்றாங்க. ஆனா இந்த அமானுஷ்யத்துக்கு மேல எந்த நம்பிக்கையும் இல்லாத நம்மளுடைய தங்கராஜ் என்ன பண்றாரு அப்படின்னா, அதெல்லாம் நாங்க பார்த்துட்டோம், நாங்க பார்க்காத அமானுஷ்யமா அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த வீட்டை எப்படியா எனக்கு வாடகை கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட இருந்து சாவியே வாங்கிடுறாருங்க. ஆனா அவங்க அட்வான்ஸோ வாடகையோ எதுவுமே வாங்கல.
முடிஞ்சா நீ வாழ்ந்துக்கப்பா, இல்லைன்னா அந்த சாவியை கொண்டு என்கிட்ட கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த சாவியும் கையில கொடுத்துடுறாங்க. இவரும் வீடு கிடைச்ச சந்தோஷத்துல என்ன பண்றாரு அப்படின்னா நேர வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுல வந்து தன்னுடைய மனைவி கிட்ட, அதாவது நம்மளுடைய பானுமதி கிட்ட விஷயத்த சொல்றாரு. இந்த மாதிரி வீடு கிடைச்சிருச்சுமா, நம்ம உடனே அங்க ஷிஃப்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இவங்க ஒரு பெரிய பிளானை போடுறாங்க. அந்த பழைய வீட்டை விட்டுக்கிட்டு இவங்களும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இந்த புது வீட்டுக்கும் வந்துடுறாங்க. இந்த வீட்டை வந்து சுத்தமா கிளீன் பண்ணி ரொம்ப அழகா இருக்குங்க. பேக்ல கிணறு இருக்குது. நல்ல ஒரு அழகான வீடு அப்படின்னு சொல்லாங்க. ஃப்ரண்ட்ல எல்லாம் ஏகப்பட்ட இடம் இருக்குது. அப்ப அப்பளங்கள் வந்து காய போடுறதுக்கு வந்து ரொம்ப எளிதா இருக்கும். அதனால இந்த வீடு சூப்பருங்க அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்குள்ளாடி நல்லா பேசிக்கிடுறாங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 நாட்கள் வந்து ரொம்ப ஜாம்னு இருந்திருக்காங்க. இந்த 10வது நாளுக்கு பிறகுதாங்க அந்த வீட்டுக்குள்ள அடுத்த பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுடைய அப்பளக்கட்டுகள் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு 1000 அப்பளங்கள் செய்திருவாங்க. அதுல வந்து பாதி அப்பளம் வந்து பூசணம் பூத்து போயிருதுங்க. இந்த மாதிரி நாசம் ஆகிட்டே இருக்குதே. அதாவது ஒரு 500 அப்பளம் தாங்க இவங்க கடையில கொண்டு போடுவாங்க. 500 அப்பளம் அந்த வீட்டுல இருந்தே நாசம் ஆயிருது. இது ஏன் இப்படி ஆகுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம புது இடத்துக்கு வந்திருக்கிறோம், புது தண்ணி யூஸ் பண்றோம், அதனால கூட அப்படி இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இவங்க மறுபடியும் தன்னுடைய காசை போட்டு அந்த வியாபாரத்தை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற நிலைமையிலே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க கடைகள்ல கொண்டு போட்ட அப்பளங்களும் இதே மாதிரி பூசணம் பூக்க ஆரம்பிச்சிருதுங்க. கிட்டத்தட்ட 2 நாள்ல இது நடக்குது. அதனால கடையில இருக்கக்கூடிய அப்பளங்கள் திருப்பி அனுப்பப்படுதுங்க. இவங்களுக்கு ரிட்டர்ன் வந்துடுது. கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு வந்துட்டு இருந்த இந்த நபர் என்ன ஆயிட்டாரு அப்படின்னாக்கி போக கையில இருக்கக்கூடிய காசுகள் எல்லாமே தீர்ந்துருதுங்க. அது மட்டும் இல்ல, கடன் வேற வாங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி கடன் வாங்கி எடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா மறுபடியும் இவங்க அப்பள பிசினஸை பெருசாக்கிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நல்ல ட்ரை பண்றாங்க. கிட்டத்தட்ட 3 மாத காலங்கள்ல இவங்க வந்து தர லெவலுக்கு வந்துடுறாங்க. என்ன அப்படின்னா சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லைங்க. அவர் வச்சிருந்த வண்டியை கூட வித்துட்டாரு. அப்படி வித்து கடன் தீர்த்திருக்கிறாருங்க. இனிமேல் நமக்கு எங்கேயும் போக முடியாது, இந்த ஊரை விட்டே காலி பண்ணிட்டு தான் போகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நம்மளுடைய தங்கராஜ் மற்றும் பானுமதியும் வந்துடுறாங்க. அந்த நேரத்துல பானுமதி கேட்கறாங்க நம்மளுடைய தங்கராஜ் கிட்ட, என்ன அப்படின்னா இந்த வீட்டுக்கு வந்த பிறகுதாங்க நமக்கு இந்த மாதிரி எல்லாம் நடக்குது, அதனால இந்த வீட்டு ஓனரை போய் நம்ம பார்த்து பேசணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. இதை கேட்ட உடனே தங்கராஜ், இல்லம்மா அதெல்லாம் ஒன்றும் பேச வேண்டாம், நம்ம வீடை வேண்டாம் மாறி வேற வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுறாருங்க. ஆனா கையில 10 காசு இல்லையே, அப்ப இந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருப்பீங்க இல்லையா, அந்த அட்வான்ஸை வாங்குங்க, வாங்கிக்கிட்டு நம்ம வேற வீடு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லும் போது தாங்க நம்மளுடைய தங்கராஜ் என்ன பண்றாரு அப்படின்னா விஷயத்தையும் எடுத்து சொல்றாரு. அந்த வீட்டுக்காரங்க இந்த மாதிரி சொல்லிதான் வீடை தந்தாங்க, ஆனா அவங்க வந்து அட்வான்ஸும் வாங்கல, நம்ம கிட்ட வாடகையும் கேட்கல, முடிஞ்சா நீ வாழ்ந்துக்கப்பா அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க, உங்களால முடியலன்னா சாவியை கொண்டு தந்துட்டு நீங்க போயிருங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு. உடனே இது எதனால சொன்னாங்க ஏன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய தங்கராஜ நம்மளுடைய பானுமதி வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கேட்கும்போது இங்க அமானுஷ்ய சம்பவங்கள்லாம் நிறைய நடந்ததாட்டு சொல்லப்படுதுமா, அதனாலதான் அவங்க வீட்டை விட்டுட்டே போனதாட்டு சொல்றாங்க. ஆனா நம்ம வந்த பிறகு இந்த மாதிரி நம்மளுடைய அப்பளக்கட்டுகள் தான் நாசம் ஆயிருக்குது, நம்மளுடைய தொழில் தான் இந்த மாதிரி ஆயிருக்குது, ஆனா வேற எந்த மாதிரியான சம்பவம் நம்மளுக்கு நடக்கலையம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்றாருங்க. இருந்தாலும் அந்த இடத்துல பானுமதி வந்து நல்ல தெய்வ நம்பிக்கை உள்ளவங்க. அவங்க உடனே கத்துறாங்க, உங்களுக்கு தான் தெய்வ நம்பிக்கையும் கிடையாது, பேய் நம்பிக்கையும் கிடையாது, எந்த இதுவும் உங்களுக்கு புரியாது, சொன்னாலும் புரியாது, அதனால நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டீங்க. ஆனா என்ன அப்படின்னா இந்த வீட்டுக்குள்ள ஏதோ ஒண்ணு கண்டிப்பா இருக்கணும், அதனாலதான் அந்த குடும்பமே இதை காலி பண்ணிக்கிட்டு போயிருக்குது அப்படிங்கிற விஷயத்த பானுமதியும் சொல்றாங்க. சரி நம்ம ஒண்ணு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க இருக்கக்கூடிய ஏரியால இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்துல வந்து தேவி கோவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவில் இருக்குங்க. அதாவது தேவி பத்ரகாளி அம்மன் கோவில் தாங்க. அந்த கோவிலை தேடியும் போறாங்க. அப்படி தேடி போய் அங்க இருக்கக்கூடிய பூசாரி கிட்டையும் விஷயத்த சொல்றாங்க. என்ன அப்படின்னா அவங்க இந்த வீட்டுல இருக்கிறோம் அப்படின்னு எதுவுமே சொல்லலைங்க. எங்க வீட்டுக்குள்ள இந்த மாதிரி பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது, எங்களுடைய தொழில் வந்து நஷ்டமாயிடுச்சு, எதையாவது பண்ணி கொடுங்க சாமி அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அந்த பூசாரியும் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த சாமிக்கு காலுக்கடியில இருந்து ஒரு எலுமிச்சம்பழம், கொஞ்சம் குங்குமம், அதுக்கப்புறம் கொஞ்சம் திருநூறு, இந்த மாதிரி கொஞ்சம் விஷயங்களை கையில கொடுத்து இதை கொண்டு வீட்டுல வைமா, ஒரு விளக்கு போட்டு அதுக்கு பக்கத்திலே வச்சுக்கமா, நல்லா இருக்கும், இனி எந்த பிரச்சனையும் வராதுமா, போமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் அனுப்பிடுறாங்க. இவங்களும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆனா அன்னைக்கு நைட்ல இருந்தாங்க இவங்களுக்கு பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க எப்பவும் சரி அந்த வீட்டுல இருக்கக்கூடிய ஹால்ல எல்லாரும் மொத்தமா சேர்ந்து ஒரே இடத்துல தூங்குவாங்க. அதாவது நம்மளுடைய தங்கராஜ், பானுமதி, இந்த 3 குழந்தைகளும் சேர்ந்து தாங்க தூங்குவாங்க. அப்படி தூங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட நள்ளிரவு ஒரு 1:30 மணி இருக்குங்க. கேரளாவை பொறுத்தளவுல பயங்கரமா மழை பெய்துகிட்டே இருக்கும். அடிக்கடி மழை பெய்யக்கூடிய இடம் தாங்க அந்த இடம். அதாவது மலை கிராமம் அப்படிங்கிறதுனால அந்த நள்ளிரவு நேரத்துல பயங்கரமான ஒரு மழை பெய்ய ஆரம்பிக்குது. இடிவெட்டோட பயங்கர சத்தத்தோட அந்த மலைகள் பெய்துட்டு இருக்குங்க. அப்படி பெய்துகிட்டு இருக்கும்போது இவங்க வீட்டுக்குள்ள கரண்ட் இல்லைங்க. கரண்ட் இல்லாத உடனே இந்த குழந்தைகள் வந்து கரண்ட் இல்லாமல் இருக்குன்னா டக்குன்னு முழிச்சிட்டு அழ ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஃபேன் எல்லாம் ஓடாது, அதனால அழ ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல நம்மளுடைய தங்கராஜ் தாங்க எழும்பி அவங்க வீட்டில் இருந்து ஒரு மெழுகுவர்த்தியை கொளுத்தி வைக்கிறாருங்க. அப்படி அந்த மெழுகுவர்த்தியை கொளுத்தி வைக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அந்த வீட்டுடைய செவர்லங்க, அதாவது இவங்க படுத்திருக்கிறாங்க இல்லையா அந்த ஹால்ல இருக்கக்கூடிய அந்த செவர்ல இந்த குழந்தைங்க, அதாவது கடைசியா இவருடைய குழந்தை ஒரு 5 வயசு குழந்தை இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த குழந்தை வந்து அந்த செவர்ல நடந்து போகுதுங்க. இதை பார்த்த உடனே அவருக்கு பயங்கரமா பயம் வந்துருது. என்ன பண்றாரு அப்படின்னா, டக்குன்னு அந்த மெழுகுவர்த்தியை வந்து அப்படி அந்த பக்கம் திருப்பும் போது அந்த மழை பெய்த காற்றடிக்கக்கூடிய வேகத்துல அந்த காற்று எங்கோடி உள்ள வந்துன்னு தெரியலங்க, அந்த மெழுகுவர்த்தி அணைஞ்சிருதுங்க. மறுபடியும் இவர் மெழுகுவர்த்தியை கொளுத்திக்கிட்டு அப்படி பார்க்கும்போது அந்த குழந்தை சீலிங்ல நடந்திருக்குங்க. அதாவது பயங்கரமா இவர் பார்த்துக்கிட்டு கத்தவே ஆரம்பிச்சிடுறாரு நம்மளுடைய தங்கராஜ். அந்த கத்துன சத்தம் கேட்டு அவங்க மனைவி பானுமதியில இருந்து அந்த 2 குழந்தைகளும் எந்திரிச்சிடுறாங்க. அந்த இடத்துல எந்திரிச்சு பார்க்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த குழந்தை வந்து அந்த செவர்ல எல்லாம் நடக்குதுங்க, அந்த ஹாலுடைய சீலிங்லயும் நடக்குது. இதை எல்லாத்தையும் பார்த்து அந்த குழந்தைகளும் கத்த ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்ல, பானுமதியும் கத்துறாங்க. ஆனா பானுமதிக்கு தன்னுடைய மகள் வந்து இந்த மாதிரி நடக்கிறாளே அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு பயத்துல மகளேன்னு கூப்பிடுறாங்க. ஆனா அந்த குழந்தையுடைய காதுல எந்த சத்தமும் கேட்கலைங்க. அந்த குழந்தை வந்து ஒரு பொம்மை மாதிரியே நடந்து அங்கே இங்கேயும் மட்டும் போகுதுங்க. அது மட்டும் இல்ல, மெல்லமா கிச்சன் பக்கத்துக்கு போயிருது. அதாவது இந்த ஹால்ல இருந்து ஸ்ட்ரைட்டா கிச்சன் போயிடலாங்க. அந்த சீலிங்லயே நடந்து போகுதுங்க கிச்சனுக்கு. இவங்களும் பின்னால ஓடுறாங்க. அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெளியில மழை பெய்துகிட்டு இருக்குது. இவங்க உள்ள ஓடி போறாங்க. அந்த கிச்சனுக்கு பக்கத்துல அங்க வந்து சிம்மினி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது புகைக்கூண்டு இருக்குங்க. அந்த புகைக்கூண்டை வந்து அங்க சிம்மினி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த புகைக்கூண்டுக்கு உள்ள அந்த குழந்தை போயிருதுங்க. இவங்களும் அந்த மெழுகுவர்த்தியை எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே பாக்குறாங்க. இவங்களோட எமர்ஜென்சி எல்லாம் ஒர்க் ஆகாம இருக்குது. அந்த மெழுகுவர்த்தி மட்டும்தாங்க இருக்குது. மெழுகுவர்த்தியை கொளுத்தி உள்ள நீக்கி பார்க்கும்போது அந்த குழந்தைய அந்த சிம்மினி அப்படிங்கிற அந்த புகை கூண்டுக்கு உள்ளாடி அந்த குழந்தைய காணலைங்க. இவங்க அலறி அடிச்சுக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ளே அங்கே இங்கேயும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. வீடு ஃபுல்லா தேடுறாங்க. ஆனா குழந்தையை காணல. அந்த 5 வயசு குழந்தை. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அதாவது நம்ம தங்கராஜ் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, வேகமா டோரை திறந்துட்டு மேல் மொட்டை மாடிக்கு போறாருங்க. மொட்டை மாடியில போய் பார்க்கும்போது அந்த கிச்சன் ஸ்லாப்புங்கிற அந்த ஸ்லாப் வந்து மேலதாங்க இருக்கும். அதாவது அந்த சிம்மினியை சுத்தி ஒரு ஸ்லாப் போட்டிருப்பாங்க. அந்த ஸ்லாப் வழியா பாக்குறாரு. அப்படி பார்க்கும்போது அந்த குழந்தை அங்க இல்லைங்க. வீடு ஃபுல்லாவே தேட ஆரம்பிக்கிறாங்க. மழை வேற கொட்டி தீக்குது. குழந்தை எங்க போச்சுது அப்படிங்கறதே வந்து இவங்களுக்கு தெரியல. பயங்கரமா அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா இவ்வளவு அழுத பிறகும், இவ்வளவு தூரம் சத்தம் போட்டு அழுத பிறகும் இந்த பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய எந்த நபரும் என்ன நடக்குது அப்படின்ட்டு கூட வந்து கேட்கலைங்க. அது வந்து அவங்களுக்கு ஒரு பயங்கர மன வருத்தமா இருக்குது. இருந்தாலும் அந்த இடத்த சுத்தி தேடுறாங்க. இந்த வீட்டுடைய பின்பக்கம் கிணறு எல்லா இடமும் தேட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க கையில டார்ச் லைட்டோ எமர்ஜென்சியோ எதுவுமே இல்லைங்க. இவங்க கையில மெழுகுவர்த்தி மட்டும்தான் இருக்குது. அந்த மெழுகுவர்த்தி எவ்வளவு நேரம் தான் நிற்கும், அதுவும் மழையில போகவே செய்யாது. அதனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீட்டுடைய உள்பக்கத்திலே தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. வெளியே போய் தேடவே முடியாதுங்க. அந்த அளவு கஷ்டமா இருக்குது. அந்த இருட்டுக்குள்ளேயும் தன்னுடைய மகளை தேடி நம்மளுடைய தங்கராஜ் என்ன பண்றாரு அப்படின்னா, வேகமா அந்த இடத்தையே சுத்தி வந்துட்டு இருக்கிறாரு. அந்த காம்பவுண்ட் ஃபுல்லாவே சுத்தி பார்த்துட்டாரு. குழந்தை அங்க எங்கேயுமே இல்லைங்க. அழுதுகிட்டே வெளியில வந்து உட்கார்ந்துடுறாங்க. அதாவது ஒரு கார் போர்ஜ் ஒன்று இருக்குங்க. அந்த போர்ஜுக்கு உள்ள வந்து அப்படி உட்கார்ந்து இருந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க. வீடு திறந்த மேனிக்கு திறந்தே கிடக்குது. ஆனா பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய எந்த நபர்களும் ஏன்னு கூட கேட்கலைங்க. கிட்டத்தட்ட விடிய காலையில ஒரு 6 மணிக்கு தாங்க அந்த மழை அப்படியே ஓயுது. மழை ஓய்ஞ்ச பிறகு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, வேகமாட்டு வீட்டுக்குள்ள போறாங்க. யாருன்னா பானுமதிங்க. அப்படி பானுமதி போகும்போது அந்த ஹால்ல வந்து அந்த குழந்தையை எந்த இடத்துல படுக்க வச்சிருந்தாங்களோ அதே இடத்துல அந்த குழந்தை வந்து நல்ல அழகாக தூங்கிக்கிட்டு இருக்குங்க. அதை பார்த்தோன்னே நம்ம குழந்தை எங்க தான் இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கத்தி அழக ஆரம்பிச்சிடுறாங்க. குழந்தையை தூக்கி முத்தமிடுறாங்க. குழந்தைக்கு மேல இருக்கக்கூடிய பாசத்தை அவலத்தையும் வெளிப்படுத்துறாங்க. ஆனா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வீட்டுக்குள்ள இனிமேல் நம்ம இருக்கவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கே இவங்க 5 பேருமே வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லாங்க. இருந்தாலும் அந்த டைம்ல ஒரு சம்பவம் நடக்குது. அந்த நேரத்திலையும் ஒரு நல்ல நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சம்பவம் ஒண்ணு நடக்குதுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய பானுமதி இருக்கிறாங்க இல்லையா, பானுமதியுடைய சித்தப்பா வந்து எங்க அப்பாவுக்கு பயங்கர ஃப்ரெண்டுங்க. பானுமதியுடைய சித்தப்பா வந்து எங்க அப்பாவுக்கு ஃப்ரெண்டா இருக்கிறதுனால அவரு வந்து என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னா, அந்த டைம்ல அந்த வீட்டுக்கு போயிருக்கிறாருங்க. அதாவது இவங்களை பாக்குறதுக்காக போயிருக்கிறாரு. அந்த விடிய காலையில தாங்க அவங்க சித்தப்பா அந்த வீட்டையும் வந்து சேர்றாரு. அப்படி சேர்ந்த உடனே பானுமதி அங்க நடந்த விஷயங்கள் அனைத்தையும் சொல்லி கதறி அளவு ஆரம்பிக்கிறாங்க. சரிமா, ஒன்னும் பயப்படாதீங்க, நம்ம இதெல்லாம் பார்த்துக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த நபர் தாங்க எங்க வீட்டுக்கு எங்க அப்பாவை தேடி வர்றாருங்க. அப்படி எங்க அப்பாவை தேடி வரும்போது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நானும் கொஞ்சம் படிச்சு எடுத்து கொஞ்சம் லெவல்ல இருந்துட்டு இருக்கிறேன். அதாவது என்ன அப்படின்னா, மாந்திரிக தொழில அதே மாதிரி எங்க அப்பாவும் என் கூட தான் இருந்துட்டு இருக்கிறாரு. அந்த 2002 காலகட்டத்துல நாங்க 2 பேரும் தாங்க அந்த வாளையார் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு இந்த நபர், அவரை வந்து நாங்க அண்ணாச்சி அப்படின்னு சொல்லி எங்க அப்பா கூப்பிடுவாரு, நான் மாமா அப்படின்னு கூப்பிடுவேன். நாங்க 3 பேரும் சேர்ந்து தாங்க வாளையார் போறோம். அதாவது நம்மளுடைய பானுமதியுடைய வீட்டுக்கு போறோங்க.
அப்படி பானுமதியுடைய வீட்டுக்கு போய் அங்க பார்க்கும்போது அங்க ஒரு பெரிய சம்பவமே நடந்து முடிஞ்சிருக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வீட்டுக்குள்ளே இல்ல, வீட்டை விட்டு வெளியே வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவர் இங்க வந்துகிட்டு எங்களை கூட்டிக்கிட்டு மறுபடி போகும்போது ஒரு நாள் கூட ஆயிருதுங்க. அதாவது ஒரு நைட்டு ஃபுல்லா ஆயிருது நாங்க அந்த வாளையார் போய் சேர்றதுக்கு. அப்படி சேர்ந்த பிறகு பார்க்கும்போது, அதாவது விடிய காலையில தான் நாங்க போய் சேர்றோம். அப்படி போய் சேர்ந்த அந்த நேரத்துக்கு பார்க்கும்போது இவங்க தலைவரி கோலமாட்டு எல்லாருமே வீட்டை விட்டு வெளியே வந்து உட்கார்ந்து இருக்காங்க. என்னமா ஆச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு எங்க அப்பா தாங்க கேட்கிறாரு. அப்படி கேட்கும்போது அழுதுகிட்டே சொல்றாங்க, இந்த மாதிரி நேத்தைக்கு நைட்டு ஒரு அதிபயங்கரமான சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு. என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு நைட்டு இவங்க வந்து எல்லாருமே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அந்த ரூமுக்குள்ளாடி தூங்கிறதுக்கு ரெடி பண்ணிருக்காங்க. எப்பவுமே ஹாலில் படுப்பாங்க, இன்னைக்கு ரூம்ல படுத்துடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரூமுக்குள்ள போய் படுக்கலாம் அப்படின்னு சொல்லி தாங்க பிளான் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 5 வயது குழந்தை இருக்குது இல்லையா, அந்த குழந்தை நள்ளிரவு கிட்டத்தட்ட ஒரு 1:30 மணிக்கு மறுபடியும் காணாம போயிருக்குங்க. அந்த குழந்தைய மறுபடியும் இவங்க எல்லா இடமும் தேடி இருக்கிறாங்க. அந்த குழந்தை கிடைக்கவே இல்லை. மறுநாள் காலையில பார்க்கும்போது மறுபடியும் அந்த பெட்ரூமுக்குள்ள அந்த குழந்தை தூங்கிக்கிட்டு இருக்குங்க. இதையெல்லாம் சொல்லி அழவும் ஆரம்பிக்கிறாங்க. நாங்க இன்னைக்கு இருக்கவே மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா அழுதுட்டாங்க. ஆனா இவங்களுக்கு போறதுக்கு போக்கடி இல்லை அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, இன்னொரு வீடு எடுத்து வாடகைக்கு போகலாம் அப்படின்னா அவங்க கையில காசு இல்லைங்க. அதாவது அட்வான்ஸ் இல்லை, இல்ல சுத்தமா காசு இல்லாததுனால இவங்களுக்கு வேற எந்த வழியும் இல்லை. அதனால சித்தப்பா அப்படிங்கிற அவரும் கொஞ்சம் பாவப்பட்டவர் தான். அவர் எங்களையும் கூட்டிட்டு அங்க போயிடுறாரு. நாங்க தான் போய் சில விஷயங்களை அங்க பாக்குறோங்க. அப்படி பார்க்கும்போது என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே அந்த வீட்டுல இருந்தாங்க இல்லையா, அதாவது 2 ஆண்கள் தான் இருந்தாங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஆண்களுக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க அந்த வீடு வச்ச டைம்ல. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வீடை வந்து அவங்க ஆல்ரெடி வேற ஒருத்தர் இருந்து தான் விலைக்கு வாங்கி இருக்கிறாங்க. அப்படி விலைக்கு வாங்கி அந்த வீட்டுல வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஒரு 8 வயசு பையங்க, இவங்க 3 பேர் இருந்திருக்காங்க. ஒய்ஃபுடைய தம்பி, மைத்துனர்னு சொல்லலாங்க, இவருடைய மைத்துனர் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒய்ஃபுடைய தம்பியும் அங்க இருக்கிறாருங்க. இவங்க 4 பேரும் தாங்க அந்த வீட்டுக்குள்ள இருந்திருக்காங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பட்ட பகல் ஒரு 12 மணி இருக்குங்க. அந்த நேரத்துக்கு அந்த 8 வயசு பையன், நேரத்துக்கு 8 வயசான அந்த பையன் வந்து அந்த கிணத்துக்குள்ளாடி தவறி விழுந்து இறந்துடுறாங்க. அப்படி இறந்த கிட்டத்தட்ட ஒரு 3 மாத காலங்கள் வந்து அவங்க அந்த வீட்டில் தான் இருந்திருக்கிறாங்க. ஆனா அந்த பையனுடைய சேட்டை, அதாவது அந்த பையனுடைய ஆன்மாவுடைய சேட்டை வந்து பயங்கரமா இருந்திருக்குங்க. அந்த வீட்டுக்குள்ள அந்த பல பிரச்சனைகளை கொடுத்துருக்கிறான். அது மட்டும் இல்ல, அவங்க அம்மாவையும் கிணத்துக்குள்ள தள்ளி அவங்க அம்மாவையும் அவங்க கொன்னுடுறாங்க. அப்படி இந்த 2 பேருடைய ஆன்மாவும் அந்த வீட்டுக்குள்ள தாங்க இருக்குது. இதை தாங்க நாங்க முதல்ல கண்டுபிடிக்கிறோம். அப்படி அந்த 8 வயசு பையனுடைய ஆன்மா, அதுக்கு பிறகு பெண்ணுடைய ஆன்மா, இந்த 2 ஆன்மாவும் தான் இந்த பிரச்சனையை பண்ணிச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பெண்ணையும் அந்த பையனையும் கொன்னது ஒரு துர்முனிங்க. அந்த துர்முனியை வந்து அந்த வீட்டுக்குள்ள யாரோ வசியம் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. அதாவது ஆல்ரெடியா இருந்த யாரோ ஒரு நபர் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி பண்ணினால என்ன நடக்குது அப்படின்னா, அந்த வீட்டுக்குள்ள வந்து வாழக்கூடிய யாருமே உயிரோட இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தாங்க பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. இதெல்லாம் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் போன உடனே. ஆனா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு எங்க கையில அதுக்கான வெப்பன் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லாங்க. அதாவது அதுக்கான ஆயுதங்கள் நாங்க எதுவுமே எடுத்துட்டு போகல. ஆனா மறுநாள் தாங்க அதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நாங்க அந்த வீட்டுக்குள்ள தங்குறோம். நான், எங்க அப்பா, அந்த அண்ணாச்சி அப்படிங்கிற அந்த மாமா, நாங்க 3 பேரும் படுத்திருக்கிறோங்க ஹால்ல. இவங்க எல்லாரையுமே ரூம்ல படுக்க வச்சிருக்கிறோம். அதாவது இந்த குழந்தைகள் முதல் பானுமதி, அவங்க ஹஸ்பண்ட் எல்லாரையுமே அவங்க ரூம்ல படுக்க வச்சுக்கிட்டு நாங்களும் ஹால்ல படுத்திருக்கோங்க. அப்படி ஹால்ல படுத்து கிடக்கும்போது ஒரு சம்பவம் நடக்குது. திடீர்னு மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய 5 வயது குழந்தை வந்து பயங்கரமா கத்தி அலற ஆரம்பிக்குதுங்க. உடனே எங்க அப்பா தாங்க எந்திரிச்சு சில பல மாந்திரிக வித்தைகளை காணிச்சு அந்த இடத்துல அந்த குழந்தைய வந்து அப்படியே அமைதிப்படுத்தினாருங்க. அப்படி அமைதிப்படுத்தின பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த குழந்தையுடைய முடியை வந்து நாங்க ஆணியில கட்டி அந்த ஹால்லே வந்து நாங்க ஆணி வச்சு அடிச்சு அந்த குழந்தையுடைய முடியை கட் பண்ணி எடுத்துடுறோங்க. அதுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆணி அங்கிருந்து உருவிட்டோம் அப்படின்னா அந்த முனி அங்கிருந்து போயிடும். ஆனா என்ன நடக்கும் அப்படின்னா, மறுபடியும் பெருசா பண்ண ஆரம்பிச்சிருங்க. அதனால எங்க அப்பாவும் சரி நானும் சரி அந்த இடத்துல அந்த ஆணிக்கு பக்கத்திலே பாய போட்டு அதுக்கு பக்கத்திலே, அதாவது முனியுடைய பக்கத்திலே நாங்க 2 பேரும் படுத்துடுறோம். ஆனா அந்த அண்ணாச்சி அப்படிங்கிறவர் கொஞ்சம் பயந்துகிட்டு இன்னொரு ரூம்ல போய் படுத்துக்கிட்டாருங்க. ஆனா விடிய காலையில ஆகுதுங்க. நாங்க ஆலமரம் எங்க இருக்குது அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டே இருந்தோம் அந்த ஊருக்குள்ளாடி. ஆனா அந்த ஆலமரம் வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த பத்ரகாளியம்மன் கோயிலுக்கு பேக் சைட்ல தாங்க இருக்குது. அப்படி அந்த ஆலமரத்தையும் பார்த்து வச்சுக்கிட்டு வந்துடுறோம். அந்த கோவில் பூசாரி கிட்டையும் சொல்லிடுறோம், இந்த மாதிரி நாங்க வந்து நைட் நேரத்துல ஒரு ஆணி அடிக்கிறதுக்கு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி அன்னைக்கு நைட்டு அந்த முனியுடைய வேலையை நாங்க அடிச்சு உடைச்சு முடிக்கிறோங்க. அதாவது என்ன, அப்படி பூஜைகள் செய்யப்பட்டு அந்த முனியை வந்து அங்கிருந்து ஆணியோட நாங்க எடுத்துட்டு போறோம். அப்படி எடுத்துட்டு போய் அங்க இருக்கக்கூடிய அந்த பத்ரகாளியம்மன் கோவிலுக்கு பேக் சைட்ல இருக்கக்கூடிய ஆலமரத்துல தாங்க அந்த வந்து ஆணியால அடிச்சு அந்த இடத்திலேயே நாங்க சமர்ப்பணம் பண்ணிட்டோம். ஆனா என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு பிறகுங்க இந்த வீட்டுல வந்து அதுக்கு பிறகு எந்த பிரச்சனையும் வரல, நல்லா தான் இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா என்னன்னா, இவங்களுக்கு தொழில் வளர்ச்சி இல்லைங்க. அதனால எங்க கிட்ட வந்து சொல்லியிருந்தாங்க, எங்களுக்கு தொழில் வளர்ச்சியே இல்லை,
ஏதாவது பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கான தொழில் ரக்ஷா எந்திரம் அப்படிங்கிற எந்திரத்தை வந்து நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்தோம். அதுக்கு பிறகு அவங்க நல்லா வளர்ந்து வந்தாங்க. அதுக்கு பிறகும் அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, பணம் நிற்க மாட்டேங்குது கையில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக மகாலட்சுமி, அதாவது சுதர்சன மகாலட்சுமி எந்திரம் அப்படிங்கிற எந்திரத்தை நாங்கள் செய்து கொடுத்தோம். அவங்களுக்கும் ரட்சைகள் கட்டி கொடுத்தோம். அதாவது தாயத்து இடுப்பில் போடுறது மாதிரி அவங்க குடும்பத்தில் இருக்க எல்லாருக்குமே பண்ணி கொடுத்தோம். அதுக்கு பிறகு அவங்க வந்து நல்லா தாங்க இருக்கிறாங்க. இப்பவும் சரி, அவங்களுடைய லைஃப் நல்லா தான் போயிட்டு இருக்குது. இன்னைக்கு இந்த சம்பவத்தை நான் சொல்லணும் அப்படின்னு நினைச்ச காரணம் என்ன அப்படின்னா, அவங்களே எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. கால் பண்ணிட்டு, நீங்க தானே எங்க வீட்டில் வந்து எல்லாம் பண்ணி கொடுத்தீங்க 2002 காலகட்டத்தில், எங்களுக்கு எல்லாமே நினைவு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க அதை எனக்கு ஞாபகப்படுத்தினாங்க. அதை அப்படியே நான் அவங்கள்ட்ட சொல்லிட்டேங்க. நல்ல மழை பெய்யுதுங்க. என்ன அப்படின்னா, என்னுடைய வீடு வந்து சீட்டு வீடு, அது வந்து சத்தம் பயங்கரமா கேட்கும். இந்த மாதிரி தாங்க இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சது. இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐகானை தட்டிருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.